ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரேட் அண்ட் ஃபார்ம் தான் மேக் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து நான் செட் பண்ண போலில் வந்து ஒருத்தர் வந்து ஓட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கமெண்டும் பண்ணியிருக்காரு. அந்த புண்ணியவனுக்கு முதல்ல நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஓஷன் பைப், நீங்கள் லேக்கு, ரிவரு எங்கே வேணாலும் இது பண்ணலாம். ஆனால் இந்த பையன் அந்த இடத்துல இருக்கணும். இதை காட்டுறேன் பாருங்கள், அந்த பையனை காப்லேயே 2 பேர் இருக்கானுங்க. இந்த மாதிரி இவனுங்க இருக்கணும். அதேமாதிரி பிளாக் ஸ்குவிட் இருந்தாலுமே நீங்கள் வந்து இது கெட்டலாம் அந்த இடத்துல. அங்கே வந்து ஆனால் ஸ்பான் ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் இவனுங்க இருக்கிற இடத்துலையே கட்டிங்கன்னா நல்லா இதுவாக இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஒய் லெவல் 100ல் போய்ட்டு நீங்கள் கேட்டுங்க. அப்போ வந்து இந்த மீன், ஆமை அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ஸ்பான் ஆகுது. இப்போ இதில் வந்து நான் எதுக்கு தண்ணி ஊற்றுறேன்னா, நீங்கள் மேலே இங்கேயும் போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரோ இதில் நான் ஏணி வைப்பேனா வைக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டிக்ஸு தேவைப்படும். இவ்வளோ தூரம் ஹைட் வரணும்னா இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஈஸியாக போயிட்டு வரலாம். இப்போ இதில் வந்து ஒரு 5/7 அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே வசதியாக வேணுமோ அப்படி நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த இடத்துல வீடியோ கேட்டனாலும் நீங்கள் அது உங்கள் இஷ்டம். இந்த இடத்துல நான் என்ன எதுவும் பேசலாம். ஆனால் முக்கியமாக நான் சொல்கிற பொருள் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டபுள் செஸ்ட்டு, இந்த பக்கம் இறங்கி இதில் ஒரு ஆப்பரு, இதில் ஒரு ஆப்பர், இதில் ஒரு ஆப்பர், இதில் ஒரு ஆப்பர். ஆப்பர் முக்கியமாக உட்காந்து தான் வைக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உட்காந்து வைங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து சுற்றி கரெக்டாக ஒரு பார்ட்ரு லைன் சிங்கிள் இதை வச்சு ஒரு பார்ட்ரு அழகாக ரெடி பண்ணுங்கள். ஆனால் அதே மாதிரி இப்போ நான் ரெடி பண்ணுற அதே ஆங்கிளில் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த இடம் நீட்டாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து 20 பிளாக்ஸ் நமக்கு வந்து ஹைட் வரணும். அதை பாருங்கள், இப்போ நான் மேலே பாருங்கள் 20 பிளாக்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து 17 பிளாக்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து 20 பிளாக்ஸ் போகணும். 22னாலும் ஓகே தான். நமக்கு வந்து 1 ஹிட்டில் நம்ம வந்து டவுனரை காலி பண்ணிடணும். அதாவது நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கிற ஜோம்பி, அவன் பேர் வந்து டவுனர். அவனை ஈஸியாக அடிக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் தான். இப்போ நம்ம இப்படி கிளியராக சுற்றி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இதை விட்டு அடுத்ததில் ஒரு ஸ்டோனை வச்சு இப்படி வச்சுக்கோங்க. அந்த தப்பாக ரைட்டு இப்படி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இதுலேயே அதே மாதிரி அந்த லெவலுக்கு ஏற்றிடுங்க. ஏற்றியாச்சா? அதே மாதிரி இங்கேயும் அவ்வளோதான், கரெக்டாக ஆகிடுது. இப்போ இந்த எட்ஜஸில் வந்து ஒரு இது வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட வந்து ஃபஸ்ட்டு லைன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 8 மினிமம் 8 வைங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு டெம்பரரி பிளாக்கும் மேலே அந்த மாதிரி ஒரு பிளாக்கும் இதே மாதிரி சுற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பார்க்க இது நல்லாயிருக்கும். பார்க்க நல்லா இருக்கணும்ல, இப்படி வச்சா தான் அவனை கரெக்டாக கீழே வந்து விடுவான். இந்த மாதிரி இது வந்து 1. இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் சுற்றி எல்லா இடத்துலையும் பண்ணணும். தப்பு அந்த இப்படி கரெக்டாக வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் அப்படி தான் அடிக்கடி கோமாளி மாதிரி எதாவது பேசுவேன். நீங்கள் அதை பற்றி எதுவும் கண்டுக்கிட தேவையில்ல. பிளாக்ஸையும் அடிக்கடி இப்படி தான் காமெடி பேசுவேன். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும். கரெக்டாக வைக்கலாம். இந்த இப்போ இருக்கா, இது வந்து 3rd பிளாட்ஃபார்ம். இதே மாதிரி 4th பிளாட்ஃபார்முக்கும் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 15 வைக்கலாம். நீங்கள் 15 வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு 15 ட்ரேடனாவது கிடைக்கும். நான் 8 வைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடன் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் வைக்கிற அளவு தான் பொறுத்து. மினிமம் ஆனால் 8 இருக்கும். மேக்ஸிமம் 15லேருந்து நீங்கள் 30 வரைக்கும் வைக்கலாம். அது உங்கள் மைனிங் திறமையை பொறுத்து. ஏன்னா இதுக்கு வந்து சர்வைவல் மோடில் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் 8ங்கிறது ரொம்ப ஈஸி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி 4 இது வச்சுருக்கேன். நான் இப்போ நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வீடியோவில் வந்து என்னோடய இந்த இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை போட்டாச்சா? இப்போ பாருங்கள், இதுதான் அவுட்லுக். நான் 8 பிளாக் போட்டிருக்கேன். இப்போ வந்து 8 பிளாக்னும் போது நம்மளுக்கு 8 பிளாக் நம்மளுக்கு ஹைட்டு வரும். கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஸ்பானாக ரேட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து கரெக்டாக 2 பிளாக் ஹைட்டு, இதோடு சேர்த்து 3. அப்போ நம்ம வந்து 3 பிளாக் ஹைட் வரணும். இப்போ நம்ம வந்து 2 பிளாக் ஹைட் வச்சுருக்கோம். இப்போ இதை கரெக்டாக சுற்றி எடுத்துகிட்டு வரணும். சுற்றி போடுங்க. ஏன்னா இப்போ இந்த டவுனர் வந்து தண்ணியில் வந்து ஈஸியாக வந்து அவன் பாட்டு நவுண்டு போயிடுவான். அதனால அவன் எகிரி குதித்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இப்போ இந்த பிளாக் வைக்கிறோம். இது நீங்கள் வைக்கலன்னா உங்களுக்கு டவுனர் ரேட் ரொம்ப குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதுதான் முக்கியமான இடம் இதில். அதே மாதிரி அடுத்து இதில் வந்து நீங்கள் இது ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும். அதில் வந்து நீங்கள் வேறு மாதிரி பிளாக் வச்சுருவேன், இந்த மாதிரி அடுத்த ஒரு பிளாக் வச்சிடறேன் ப்ரோ அப்படின்னிங்கன்னா செட் ஆகாது. அதில் வந்து இந்த ஒன்று நான் வைக்கிற மாதிரி இப்போ பாருங்கள், இந்த அவுட்லுக் உங்களுக்கு காட்டிடுறேன்.
உள்ளுக்கு இந்த இருக்கா இந்த மாதிரி இந்த செடி வந்து நீங்கள் சிசரை வச்சு உங்கள் மரத்தில் வெட்டினாலும் மரத்தில் அங்கே இருக்கிற மரத்தில் வெட்டினாலும் கிடைக்கும். இல்லையா நீங்கள் கிளாஸ் வைங்க. கிளாஸ் ரொம்ப கஷ்டம் ப்ரோனிங்கன்னா டேர்ட் வச்சு மேலே அந்த மம்டியை வச்சு சுரண்டி விட்ருங்க. சுரண்டிட்டிங்கன்னா வளராது. அதனால ஜாம்பிஸும் ஸ்பான் ஆகாது. முடிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள் இதோட அவுட்லுக்கும் இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து சைன் போர்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு எழுதணுன்னா எழுதுங்க, அது உங்கள் இஷ்டம். அதுமாதிரி இங்கே அதேமாதிரி இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சா? இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி கரெக்டாக ஊற்றுறதுக்கு நம்ம ஆங்கிள் பார்த்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஊற்றுங்க. கரெக்டாக இதே இந்த 2வது பிளாக்கில் தான் ஊற்றணும். முக்கியமாக இதில் சொட்டை விழுந்துடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. சொட்டை மீன்ஸ் என்ன, ஒரு பிளாக் விட்டு அந்த இப்படி சொட்டை விழுந்துருச்சுன்னா ட்ரௌனர் வந்து கீழே இறங்க மாட்டான், அதிலே நின்றுப்பான். அதனால் அதில் கரெக்டாக தண்ணியை அடைச்சி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக சொட்டை இல்லாமல் வந்துடணும். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் கிராஃப்ட் வந்து எத்தனை வருஷமாக ப்ளே பண்ணுறீங்க, இல்லை நான் புதுசு தானா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம சுற்றி தண்ணி ஊற்றிட்ட பிறகு ட்ரௌனர் வந்து விழுந்தானா கீழே போவான். இப்போ வந்து நம்மளோட இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கல. இந்த இடத்துல வந்து கீழே வந்து அந்த செஸ்ட்டுக்கு மேலே இந்த ஸ்லாப் ஒன்று வைக்கணும், அதை வச்சுருங்க நீங்கள். இப்போ இதில் வந்து கரெக்டாக ஒரு 15 பிளாக்கு இந்த சைடு வந்துருவாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்காதுல்ல, ட்ரௌனர் வந்து வரானா இல்லை என்ன கருமண்டா, அது அவங்களுக்கு வந்து இந்த இது இப்படி வந்து நம்ம மேலே போய்ட்டு அவன் ஸ்பான் ஆகிறானா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்துருங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கேருந்து அது மேலே உள்ளே பார்க்குற மாதிரி பார்த்துட்டிங்களா? இப்போ வழக்கம் போல் இந்த இடத்துல தண்ணியை ஊற்றி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அது வேணால் நீங்கள் நிற்கிறதுக்கு சௌகரியமாக ஒரு 2க்கு 3 3க்கு 3 அது உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் ஊற்றிக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு பின்னாடி மட்டும் போதும். இந்த இடத்துல தண்ணி ஊற்றி விட்ருவோம். இதில் தண்ணி ஊற்றுறதுனால நம்ம கீழே மேலேயும் போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்சா இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல எதுக்கும் ஒரு டார்ச்சை செட் பண்ணிட்டுருங்க. செட் பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி கீழே வந்துட்டு நான் ஒரு 2 இடத்துல வந்து சும்மா பிளாக் ஒன்று வச்சுல அது மேலே வந்து டார்ச்சு செட் பண்ணுங்கள். பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ நம்மளோட ட்ரெயின் ஃபார்ம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே அடிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து ஆளை குத்தி கொலை பண்ண போகிறோம். எக்ஸ்பியும் நம்மளுக்கு கிடைக்கும், ட்ரேடனும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நைட் ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு என்ன லுக்கில் இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள் நைட் ஆகிட்டோம் நம்ம இது பார்க்க இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் வந்து நைட் போர்ஷன் எடுத்து குடிச்சு உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். நைட் போர்ஷன் இந்த இருக்குது நைட் விஷன் போர்ஷன். இந்த பாருங்கள் அதை நான் குடித்தோடனே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவங்க குடிக்கும் போதே நம்மளுக்கு அங்கே ஒரு ட்ரௌனர் வந்து கீழே போகிறானா, இவன் நம்ம போயிட்டோன்னு கரெக்டாக நம்ம சிஸ்டத்துக்கு வந்துடுவான். இந்த வந்துட்டு அப்படியே இவன் அவங்க கத்தி வச்சு போடுங்க. நம்ம பார்க்கும்போது ஒன்று தான் வந்தால் ஆனால் இங்கே 2 பேர் வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம வந்து இதை வந்து மேக் பண்ணணும் பாருங்கள். அதனால் நமக்கு வந்து இவ்வளோ லூட் கிடச்சிருக்கு. இப்போ பேசிக்காக ஒரு 2 பேர் தான் கில் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் 1 மணி நேரம் AFK பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து வீடியோ வந்து காட்டுறேன். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ் 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துக்கு அடுத்து இந்த வீடியோ ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள் இதுதான் நம்ம செஸ்ட்டில் பாருங்கள் கிட்டத்தட்ட 3 ட்ரேடனு 2 தூண்டில் கிட்டத்தட்ட அரை ஸ்டாக்குக்கு நம்மளுக்கு வந்து காப்பர் கிடச்சிருக்கு. ஆனாலும் இப்போவும் நம்மளுக்கு இறங்கிட்டு தான் இருக்காங்க. நைட்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது ஒர்க் ஆகும். நீங்கள் வேறு ஏதாவது நான் மேலே இருட்டாக்கிற ப்ரோன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது, அதையும் சொல்லிடுறேன். சரி வீடியோ முடிஞ்சு போச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்து என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேங்க. பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி நான் பறந்து போகிறேன், பாய். இதை வச்சு பறக்க நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் அழகாக மீன் பறந்து போகிறோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி போங்க. பாய் 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 பாய். டாடா, see you, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.